ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபர்ஜீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு ரொம்ப சிம்பிளான எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுப்போம். கடாய் சூடு வந்தோடனே எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடு வந்தோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதை நான் சேர்த்து கட் பண்ணி நான் வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ 2வது தடவை நான் வதக்கிக்கிறேன். இப்போ நான் அடுத்து நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் மிளகாத்தூள் சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்து நான் கல்லுப்பு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை நம்ம வெங்காயம் தக்காளி சேர்ந்து கொஞ்சம் சுண்டி வதங்கி வர அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வதக்கி விட்டுக்கணும். இதில் வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கணும். இதில் நான் கடுகு கருவேப்பிலை கூட நான் சில நேரத்தில் போட்டு நான் தாளிக்க மாட்டேன். சிம்பிளாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்து நான் வதக்குவேன். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீடியோக்காக தான் நான் கடுகு கருவேப்பிலை போட்டேன். அப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். இதை நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம 2-3 தடவை ஒரு 4 தடவை கிட்ட நம்ம பெரட்டி விட்டோம்னா அது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு சுண்டி வர அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான். நான் ஒரு 2-3 தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இந்த அளவு கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை நம்ம பவுலில் மாற்றி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கூட வச்சு நம்ம இதை சர்வ் பண்ணிப்போம். இது சப்பாத்தி தோசை எதுவாக இருந்தாலும் இது தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.